ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே கிருத்தி. வெல்கம் டு வியா வர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸோட அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. நாம் இன்னைக்கு எழுத்தாளர் வியா வர்ஷினி எழுதின அக்னி தாரகைங்கிற கதையோட 6ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 6. ஆதியின் குடும்பம் புதிய திருப்பங்களை எதிர்கொள்ளப் போவது தெரியாமல் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மெதுவாக சூரியன் தனது கதிர்களை ஒளிவீச பொழுது புலர்ந்தது. ஆதி தனது உடற்பயிற்சியை முடித்துக்கொண்டு ஜிம்மிலிருந்து வெளியே வர அகரன் ஜாகிங் முடித்து விட்டு வந்து வீட்டு ஹாலில் அமர்ந்தான். ஆதி குளித்து முடித்து டவலால் தலையை துடைத்து கொண்டிருக்கையில் மொபைல் ரிங் ஆனது. அழைப்பை ஏற்று காதில் வைக்க அந்த பக்கம் கூறப்பட்ட செய்தியில் ஆதியின் முகம் இறுகியது. தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஃபார்மல் உடையில் தயாராகி கீழே இறங்கி வந்தான் ஆதி. அனைவரும் சாப்பிட அமர்ந்திருந்தனர். ஆதி டைனிங் டேபிளில் உட்கார்ந்ததும் ஆதியின் அப்பாவின் மொபைல் ரிங் ஆனது. சாப்பிடும்போது சைலண்ட்ல வைக்கணும்னு தெரியாதா? தாத்தா கேட்க, சாரிப்பா, பிறகு பேசிக்கிறேன் என சைலண்டில் வைத்தார். ஆதி உணவு உண்ட பிறகு சோஃபாவில் உட்கார்ந்து டிவியை ஆன் செய்து சவுண்ட் வைத்தான். ஆதியை பற்றி ஹெட் நியூஸ் அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆர்சி நிறுவன குழுவின் வாரிசான ஆதித்யன் தனது கம்பெனியில் வேலை பார்க்கும் பெண்ணை காதலிப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ஆதித்யன் அந்த பெண்ணை தூக்கி செல்வது போன்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது என்ற செய்தி ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதை வீட்டில் உள்ள அனைவரும் பார்த்து ஸ்தம்பித்து நின்றுவிட்டனர். டிவி சத்தத்தை கேட்டு ஹாலிற்கு வந்தபோது நியூஸ் பார்த்தனர். ஆதி, இந்த நியூஸ் உண்மையா என்று தாத்தா கேட்க ராஜசேகருக்கு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. அழைப்பை ஏற்றுக்கொண்டே வெளியே கார்டனில் சென்று பேசிக்கொண்டிருந்தார். ஆதிக்கு விக்ரமிடமிருந்து கால் வர அவனும் பேசிக்கொண்டே தனது அறைக்கு சென்றுவிட தாத்தா சோஃபாவில் மனம் தளர்ந்து அமர்ந்தார். மாமா, பேசிக்கலாம், நீங்கள் பதட்டப்படாதீங்க, நான் ஆதிட்ட கேட்குறேன் என்று சொல்ல, நான் வெங்கட்ராமனுக்கு என்ன பதில் சொல்கிறதுமா? அதெல்லாம் அவங்க சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க மாமா. அஹரா, என்ன நின்றுட்டே தூங்குறியா? தாத்தாவை அவரோட அறைக்கு கூட்டு போடா. அத்தை, நீங்களும் போய் ஓய்வெடுங்க. மது, நீ இன்னைக்கு காலேஜுக்கு போக வேணாம் என்று பத்மா சொல்ல, ஓகே என்று தனது அறைக்கு சென்று விட்டாள். கனகா, எனக்கு காஃபி எடுத்துட்டு வா என்று சொல்லி பத்மா உட்கார்ந்தார். ராஜசேகரும் பேசிவிட்டு வந்ததும், எனக்கும் காஃபி எடுத்துட்டு வாமா. என்னங்க, நியூஸ் சேனலுக்கு எப்படி ஃபோட்டோ போச்சு? இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று பத்மாவதி கேட்டார். எனக்கு தெரியாது பத்மா என்று ராஜசேகர் சொல்ல, பத்மா அவரை நம்பாமல் பார்த்தாள். அப்படி பார்க்காதடி, ஆதிக்கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்ல, அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸில் நேற்று தான் சேர்ந்துருக்கு. ஆதி தான் பிஏவா செலக்ட் செஞ்சுருக்கான். 2 நாளில் ஒரு பெண்ணை காதல் செய்கிறேன்னு சொல்கிறான்னா எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு தோணுது பத்மா. என் ஃப்ரெண்டு சங்கர் தஞ்சாவூரில் டிஎஸ்பியாக இருக்கான். அந்த பொண்ணோட சொந்த ஊர் தஞ்சாவூராம். நம்ம மேனேஜர்கிட்ட விசாரித்தேன் என்று சொன்னார். ஏங்க, அந்த ஃபோட்டோவை காட்டுங்க, நான் டிவியில் சரியாக பார்க்கல என்று கேட்க அவரது மொபைல் கேலரியில் உள்ளவற்றை காட்டாமல் இணையதளத்தில் வைரலாகிய ஃபோட்டோவை காட்டினார். பத்மா ஃபோட்டோவை பார்த்துவிட்டு, என்னங்க, பொண்ணோட முகமே தெரியல என்று கேட்க, உன்னோட பையன் ஒரு பொண்ணை இப்படி வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணிகிட்டு இருக்கான், நீ கோபப்படணும், இப்படி கூலாக இருக்க என்று கேட்டார். நான் ஏன் கோபப்பட போகிறேன்? என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு யாராக இருந்தாலும் ஓகே தான் என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டே வந்த அகரன், அம்மா, பெஸ்ட் மம்மி அவார்ட் கோஸ் டு யூ ஒன்லி என்று சொல்லிக்கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்து அம்மாவின் தோளில் கையை போட்டுக்கொள்ள, டேய் தள்ளி உட்காருடா, டாக்டர்னு தான் பேர், இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி என்று சொல்ல, யார் சின்ன பிள்ளை? என்னோட லவரை உங்ககிட்ட காட்டலான்னு வந்தா என்ன திட்டுறீங்களா? என்ன அண்ணா மாதிரி ஷாக் கொடுக்க வேண்டான்னு நினச்சேன் என்று சொன்னான். முதல்ல ஆதி பிரச்சனையை முடிச்சுட்டு உன் பிரச்சனைக்கு வருவோம் என்று ராஜா சொல்ல, ஓகே, நான் அண்ணா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் என்று சொன்னான். விக்ரம், விழி டிவி பார்த்துட்டாளா என்று ஆதி ஃபோனில் கேட்க, வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டாங்க. விழி நியூஸ் பார்த்துட்டு ரூமுக்கு போனான், இன்னும் வெளியே வரல. வீட்டில் என்ன சொன்னாங்க என்று விக்ரம் கேட்க, வீட்டில் பேசலான்னு நினைக்கிற நேரம் டிவியில் நியூஸ் பார்த்துட்டு
தாத்தா நியூஸில் சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்டார். நியூஸ் டிவி சேனலுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. யார் ஃபோட்டோ எடுத்தது எல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கேன். நீ உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் பேசிடு. முக்கியமாக வெண்பாக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு கால் பண்ணு. விழியை எங்கேயும் வெளியே போகாமல் பார்த்துக்கோ. நான் ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வரேன் என்று சொல்ல, நான் பேசிட்டு சொல்கிறேன்டா என்று விக்ரம் காலை கட் செய்தான். வெண்பா முறைத்து கொண்டு நின்றாள். இவ எப்போ வந்தான்னு தெரியலையே. பட்டு, நீ இங்கே என்ன செய்கிற? டே அண்ணா, நீ இப்படி என்னை கொஞ்சிற மாதிரி பேசுகிறன்னா என்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பார்க்குற. நீ யார் கூட பேசிகிட்டு இருந்த? நியூஸுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? விழியை தூக்கிட்டு வர மாதிரி யார் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க? இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லு என்று வெண்பா சொல்ல, நான் சொல்கிறேன், விழியையும் கூட்டிட்டு வா என்று விக்ரம் சொன்னான். விழி, நீ வா, விக்ரம் பேசணுமா என்று வெண்பா விழியை அழைத்தாள். வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்னால் தான் அசிங்கம். என் கூட யார் இருந்தாலும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நான் இங்கே வந்திருக்கவே கூடாது என்று அழுக, லூஸ் மாதிரி பேசாமல் வா என்று கைப்பற்றி இழுத்து கொண்டு வந்து ஹாலில் அமர வைத்து அருகில் உட்கார்ந்து கொண்டாள். தாத்தா, வெண்பாவுக்கு ஆதியை கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சுருந்தீங்களா? ஆமாம் விக்ரம், இதை நானும் ஆதியோட தாத்தாவும் மட்டும் பேசிக்கிட்டோம். இன்னும் உங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாது. இது எப்படி உனக்கு தெரியும் என்று தாத்தா கேட்க, ஆதி என்னோட ஃப்ரெண்டு தாத்தா. ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்து இப்போ வரைக்கும் ஆதி என்கிட்ட எதையும் மறைச்சது கிடையாது. ஆதிக்கு ஒரு அத்தை இருந்தாங்க தெரியுமா? தெரியும் என்று தாத்தா சொன்னார். அவங்க பொண்ணு தான் அலர்விழி. அதை கேட்டதும் தாத்தா பாட்டி அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். விழி, அப்போ உங்கள் அம்மா பேர் சந்திராவா? உங்கள் அப்பா உதயனா என்று பாட்டி கேட்க, விழி ஆம் என்று தலையாட்டினாள். இப்போது அவங்க உயிரோடு இல்லை பாட்டி. விழிக்கு 15 வயசுலேயே கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு விழிக்கு யாரும் இல்லாததால் வீட்டில் வெளியேன்னு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. விழி சின்ன வயசுலேயே திடமாக அநாத ஆசிரமத்திலேருந்து அப்பா அம்மான்னு 2 பேரை கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டா. அனைவரும் நெகிழ்வாக விழியை பார்க்க, அப்பா அம்மா இருக்கும்போதே ஆசிரமத்துக்கு அடிக்கடி போவோம் தாத்தா. அப்பா பழக்கமானவங்க தான் சங்கர் அப்பாவும் கவிதா அம்மாவும். அவங்க 2 பேரும் அடிக்கடி ஆசிரமத்துக்கு வருவாங்க. கல்யாணம் செஞ்சு 20 வருஷமாக குழந்தை இல்லைன்னு ஆசிரமத்தில் சொன்னாங்க. எல்லாரும் என்னை ஆசிரமத்தில் இருக்க சொன்னாங்க. எனக்காக ஸ்டெல்லா மதர் தான் அவங்கள வர சொல்லி எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துக்கொள்ள முடியுமான்னு கேட்டாங்க. நானும் அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் எனக்காக வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷமாக சொந்த பொண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஆசிரமத்தை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டெல்லா அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சு. ஆசிரமத்தை வழிநடத்த யாரும் இல்லாததால் கவிதா அம்மாவும் சங்கர் அப்பாவும் பொறுப்பை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அம்மா அப்பா சேவிங்கில் காலேஜ் முடித்தேன். ஆனால் ஆசிரமத்துக்கு உதவ நிறைய சம்பாதிக்கணும்னு தான் சென்னைக்கு வர முடிவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொன்னேன். முதல்ல வேணான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்னோடய கேரியர் முன்னேற்றம் அடைஞ்சாதான் ஆசிரமத்தை நல்லா வழிநடத்த முடியும்னு சொல்லி சம்மதம் வாங்கினேன். சென்னை போகிறதுக்காக அப்பா அம்மா ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு பழைய ஃபோட்டோ கிடச்சிது. அதில் அம்மா கூட அண்ணா, அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க. பார்த்ததும் சொல்கிற மாதிரி முக ஒற்றுமை இருந்தது. அதுக்கு பிறகு வேறு ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது அம்மா டைரியும் என்னோட பழைய நோட்டும் கிடச்சிது. வெண்பா அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. டைரியில் படித்து அம்மா ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இன்டர்வியூ போன அன்னைக்கு சேர்பர்சன்ஸ் ஃபோட்டோவில் பார்த்தபோது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். இறுதியாக ஆதி கேபினில் அவரோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து தான் கன்ஃபார்ம் செஞ்சேன். ஆதியை மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச என்று விக்ரம் கேட்க, அதே மாதிரி ஃபோட்டோ அம்மா டைரியில் ஒட்டியிருந்தாங்க என்று சொன்னாள்.